ஏன்டா ஏன் அப்படி இரும்புற? மாப்பிள்ள சளி பிடிச்சிருக்கு மாப்பிள்ள, ரொம்ப நாளாக இருமல் வந்துட்டே இருக்குடா. சரி, இந்த மிளகு தேன்லாம் போட்டு சாப்பிட்டா அது இருமல் நிற்குன்னு சொன்னாங்களே, அதை ட்ரை பண்ணியா? எங்கள் மாப்பிள்ள கடையில எல்லாம் ஒரிஜினல் தேனே கிடைக்கிறதில்ல, எல்லாம் வரதெல்லாம் கலப்படமாகவே இருக்குடா. என்னடா பிரச்சனை? என்னடா உனக்கு ஒரிஜினல் தேனே கிடைக்க மாட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன உனக்கு ஒரிஜினல் தேன் தானே வேணும்? ஆமாடா, வா நான் உன்னை எடுத்து கூப்பிட்டு போகிறேன், வா. ஹாய் கைஸ், என் பேர் சுரேஷ் ராஜன். நான் ஜேகேகேஎம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்தீங்கன்னா எங்களுக்கு காங்கேயம் பிளாக் வந்து ராவேக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் பாப்பனி வில்லேஜில் பூபதினு ஒரு ஃபார்மர் வந்து ஹனி ரீரிங் பண்ணிருக்காரு. இப்போ அவர் ஃபைலில் தான் நம்ம இருக்கோம். வாங்க ஹனி ரீரிங் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து 3 ஸ்டேட்ஸில் ரீரிங் பண்ணிருக்காரு ஹனி. ஃபஸ்ட்டு வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டில் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் இங்கே பாப்பனி வில்லேஜில் பண்ணிருக்காரு. இங்கே நியர்லி ஒரு 200 பாக்ஸஸ் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் பீ பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹனி ரீரிங்க்கு மெயினான விஷயம் வந்து சைட் செலெக்ஷன். இது எப்படி இந்த சைட்லாம் செலக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷேடான பிளேஸாக இருக்கணும். டேரக்ட் சன்லைட் படாத ஷேடான இந்த மாதிரி மரத்துக்கடியில் இருக்கிற பிளேஸில் மட்டும் தான் வைக்கணும். ரெண்டாவது வந்து ஃப்ளவர் சோர்ஸ் இருக்கணும். சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது, பின்னாடி வந்து மொரிங்கா மரம் இருக்குது. இதில் இருக்க ஃப்ளவர் சோர்ஸ் தான் அது வந்து ஹனியை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும். இங்கே வந்து வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகவே கூடாது. இப்போ அடுத்து வந்து இந்த பாக்ஸ் வந்து தான் இந்தியன் பீயோட பாக்ஸு. இதோட காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இந்தியன் பீயோட பாக்ஸு. இதோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே ஸ்டாண்டு வைக்கணும். இந்த ஸ்டாண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, கீழே வந்து எந்த ஒரு பெஸ்ட்டும் ஏறிடக்கூடாது, இன்னொன்று வந்து வாட்டர் வந்து அது மேலே பற்றக்கூடாது. இதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே இருக்க இந்த இடம் தான் என்ட்ரி. இதில் தான் வந்து பீஸ் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகி வெளியே போய் ஹனி அண்ட் போலனை கலெக்ட் பண்ணிட்டு வரும். இது வந்து ப்ரூட் சாம்பர். இங்கே தான் வந்து ஹனியோட அந்த ஹனி பீஸ் வந்து இங்கே தான் குயின் பீ இருக்கும். அதோட காலனி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது இங்கே தான் நடக்கும். மேலே இருக்கிறது சூப்பர் சாம்பர். இங்கே தான் வந்து ஹனி வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இங்கே தான் நம்ம வந்து ஹனி எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். மேலே இருக்கிறது டாப் கவர். எந்த ஒரு ரெயின் வாட்டர் இந்த மாதிரி எதுவுமே உள்ளே என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வாங்க இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இந்தியன் பீ பாக்ஸோட இன்சைடு. இதில் வந்து மேலே இருக்க இந்த சூப்பர் சாம்பரில் இதெல்லாம் ஃப்ரேம்ஸு. இதில் தான் வந்து ஹனி வந்து ஸ்டோர் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு எப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த ஃப்ரேம்ஸை மட்டும் எடுத்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்டரில் போட்டு ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ காலனி வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வருஷத்தில் 6லேருந்து 7 தடவை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். காலனி ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹார்வெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீ ரீரிங்கில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா பெஸ்ட் அட்டாக்கில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வேஸ்மாத்து, அப்புறம் வந்து பீ ஈட்டர், லிசார்டு, ஆண்ட்டு. இப்போ ஆண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் இது சாக் பீஸ் போட்டு விடலாம். ஆனால் வந்து பவுட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக வந்து இந்த பீஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்க ட்ரீஸில் இருக்க ஃப்ளவர்ஸில் தான் போய் வந்து போலன்னு ஹனிலாம் கலெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் அந்த சுற்றி இருக்க 2 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து ஹெர்பிசைடு கெமிக்கல்ஸ் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்படி கெமிக்கல்ஸ் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணியிருந்தால் பீஸ்லாம் வந்து இறந்துடும். இப்போ இந்த ஹனி பீ ரீரிங்கோட முக்கியமான யூசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபார்மர் ஃபீல்டில் வந்து கிராஸ் பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்செக்ட் வந்து கிராஸ் பாலினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது வந்து இந்த ஹனியை தவிர வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இதுலேருந்து எடுத்துக்கலாம்னா, நீங்கள் பீ வெனம், பீ வேக்ஸு, அப்புறம் வந்து ராயல் ஜெல்லி, இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் ஹனியை தவிர்த்துட்டு. இதையும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களை ப்ராஃபிட்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹனியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, காஃப் பிரச்சனை இருக்கவங்க, டயபெட்டிஸ், ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்க, இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் அது மெடிசனல் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் ஆகுது. இது வந்து இம்யூன் பூஸ்ட் பண்ணுது, இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் ஹனியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இப்போ நீங்களும் பீ ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹனி மிஷனுங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் என்னென்னா 40% சப்சிடியில் உங்களுக்கு பாக்ஸு, ஹனி பீ ரீரிங் பண்ணுறதுக்கான டூல்ஸு இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஹனி மிஷனுங்கிற ஸ்கீமை பற்றி உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஏஓ ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஹனி பீ ரீரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாப்பனி வில்லேஜில் பூபதிங்கிற ஃபார்மர் வந்து பெரிய லெவலில் பண்ணிருக்காரு. அவர் பாக்ஸையும் கொடுத்துட்ருக்காரு, பீஸோட பாக்ஸ் தராரு. நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தருவோம். இப்போ இது எப்படி இந்த ஹனியை வந்து எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வைக்கிறதான் ப்ரைஸு. எவ்வளோ ப்ரைஸ் வச்சாலும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆயிரும். இப்போ இவர் வந்து எப்படி சேல் பண்ணுறாருனா, உயிர் ஆர்கானிக்ஸ்ங்கிற கம்பெனியில் இவர் ஸ்டாக் ஹோல்டராக இருக்கார். இவர் வந்து அதில் வந்து இவரோட ப்ராடக்ட்ஸை வந்து பாட்டில் பண்ணி லேபிள் பண்ணி சேல் பண்ணிடுவார். இவர் வந்து 2 டைப் ஆஃப் சோர்ஸ்லேருந்து தேன் எடுக்கிறாரு. ஒன்று வந்து முருங்கைப்பூலேருந்து எடுக்கிற தேன் வந்து முருங்கை தேனை வந்து 750 ரூபீஸ் பெர் கேஜி விற்கிறாரு. அடுத்து இன்னொன்று வேப்பன் தேனை வந்து 1000 ரூபீஸ் பெர் கேஜிக்கு சேல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த தேனி வளர்ப்பை பற்றி நீங்கள் மேலும் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்கள் ஜேகேகேஎம் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் 1 டே ட்ரைனிங் தராங்க. இந்த 1 டே ட்ரைனிங்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னாடி உன்ட்ட தேன் கேட்டால் தேனி வளர்ப்பு பற்றி சொல்லிருக்கேடாடி. விடுதா, எல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு காங்கேயம் ஜேகேகேஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.